வணக்கம் நண்பர்களே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1 மணி ஷோவில் நம்ம கொடுத்தது நேற்று என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக ஏ போர்டு 8ஆம் நம்பர் தான் வரணும். அதுவே டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நேற்றே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டபுள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 8 1 8ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 818 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்பரு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை தான் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தடு. நம்ம என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 7க்கு 8 வருங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் 7க்கு 8 தாங்க வருங்கிறது நம்ம தெளிவாக நேற்றே நம்ம சொல்லிட்டோம். அது மாதிரி தான் ஆட போகிறாங்க, அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னோம். இது தான் ஆடுவாங்க, மாதிரி தான் ஆட மாட்டாங்க. 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். 7க்கு 8 தான் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. நான் ஆல் போர்ட்லேயும் அதான் கொடுத்தேன், ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பர் வரும்னு. ஆடி இருந்தீங்கன்னா 2 போர்டுமே நமக்கு செம்மையாக வின்னிங் இருந்திருக்கும். 8ஆம் நம்பர் செம்மையாக வந்து விழுந்திருக்கு. சரிங்களா, சொல்லி தான் கொடுத்தேன் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏ போர்டு 8ஆம் நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்சவொடனே 8ஆம் நம்பர் தான் முதல்ல எடுத்தோடனே 8ஆம் நம்பர் தான் வரும். 7க்கு 8 தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க, வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் ஆடினாங்க. அருமையான ஒரு மெத்தடு. 8ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து விழுந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த டிராவலும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கவும். அதே மாதிரி நமக்கு 2 ட்ரா நம்ம கொண்டு வரோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ரிசல்ட், ஒன்று 8 மணி ரிசல்ட். ரெண்டுமே அழகாக மேட்ச் ஆகிருக்கு, செம்மையாக வின்னிங் வரும். அதே மாதிரி நேற்று நாம் என்ன சொன்னோன்னா, நேற்று 2 போர்டுலேயும் 7ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வரும் அப்படின்னு சொன்னோம்லாம். அதே மாதிரி இந்த ட்ராவில் 2 நம்பர் கொண்டு வர, அந்த 2 நம்பர் தொடர்ச்சியாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா, அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகாமல் போகாது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மேக்ஸிமம் 2 ட்ராவிலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக மேட்ச் ஆகும், செம்மையாக விட்டு கொடுக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு 8ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப 8ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏ போர்டு திரும்ப 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். நம்ம 7ஆம் நம்பர் நம்ம நேற்றுலாம் நாங்கள் ஏ போர்டில் வச்சாங்க. அதுக்கப்புறம் சி போர்டு டோட்டலாக வச்சுட்டாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நமக்கு 7ஆம் நம்பர் ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம எல்லா ட்ராவலையுமே 7ஆம் நம்பர் அச்சு கண்டிப்பாக வைப்பாங்க, வராமல் விடவே மாட்டாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் 7ஆம் நம்பர் வச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவில் நம்ம என்ன சொன்னோன்னா, ஏ போர்டு 8ஆம் நம்பர் 7க்கு 8 வருமானா கண்டிப்பாக வருங்க, அது மாதிரி நாளைக்கு வைக்குவாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சொன்ன மாதிரியே வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வச்சாங்க. பார்த்தீங்களா, வச்சாங்க இன்றைக்கி 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் வச்சாங்க, வேறு எதுவும் வைக்கல. நம்ம நேற்று கொடுத்த வீடியோவில் போய் பாருங்கள், 8ஆம் நம்பர் தான் கொடுத்துருப்போம். 7க்கு 8 தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் நாங்கள் அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா, 8க்கு 8 திரும்ப வரணும்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது வரலைன்னா தான் உங்களுக்கு அடுத்த நம்பருக்கு போவோம். சரிங்க, அது வரைக்கும் எனக்கு அந்த நம்பர் தான் வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் இதுதான். சரிங்களா, எனக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு வந்து 8ஆம் நம்பர் வருதா இல்லை மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். செமையாக ஒரு வின்னிங், செமையாக ஒரு ஹிட் அடியும், அருமையான ஒரு வின்னிங்காக இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வருது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். எனக்கு பர்ஃபெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப 8ஆம் நம்பர் 2 ட்ராவலையும் மேட்ச் ஆகுங்க. அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டான். 2 ட்ராவலையும் 2 நம்பர் மேட்ச் ஆகும். ஒன்று வந்து 1ஆம் நம்பர், ஒன்று 8ஆம் நம்பர். இந்த 2 நம்பர் மேட்ச் ஆகும். பட் அது எந்தெந்த இடத்துல அழகாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஏ போர்டில் இங்கே வந்து நம்ம 8ஆம் நம்பர் கொடுத்துட்டோமா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக 8க்கு 5ன்னு ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 5ஆம் நம்பர் உள்ளே வந்தாச்சு, 52ன்னு உள்ளே வந்தாச்சு. சரிங்களா, 52ன்னு உள்ளே வந்து சேம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருவோம். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 52 அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. 52க்கான வாய்ப்புகள் 2 ட்ராவலையும் மேட்ச் ஆகுது, 2 ட்ராவலையும் வரணும். அது மாதிரி தான் வருது. அதில் எந்தெந்த போர்டு எந்தெந்த இடத்துல வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். ஒரு சிறப்பான வின்னிங் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, 8 அல்லது 5 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுக்குறோமா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 9 நம்பர் மேட்ச் ஆகுதுங்க. ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நமக்கு 1க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பருக்கு 9 நம்பர் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, கொஞ்சம் ஸ்பெஷலாகவே 9 நம்பருக்கான ஆட்டம் நாளைக்கு மறுபடியும் 6 மணிக்கு சூடு பிடிக்கும். கண்டிப்பாக 9ஆம் நம்பர் வரும், வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். ஏன்னா உங்களுக்கு 9 வரணும், அதாவது 1க்கு 9 1க்கு 3 இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளான நம்பர் தான் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா 9892 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா,
புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு. 892 அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அது மாதிரியான இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 8ஆம் நம்பர் 1 வைப்பாங்க. அதே மாதிரி சின்ன நம்பருக்கு ஒரு பெரிய நம்பர், அதே மாதிரி ஒரு பெரிய நம்பருக்கு ஒரு சின்ன நம்பர், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதுங்களா உங்களுக்கு? 9க்கு அதாவது நம்ம 9ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா, அதோட பெரிய நம்பர் என்ன 9ஆம் நம்பர் சரிங்களா. பெரிய நம்பர் ரொம்ப பெரிய நம்பர் என்ன இருக்குது உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு, அதோட சின்ன நம்பர் 2ஆம் நம்பர். அப்போ 892 அப்படிங்கிற நம்பர் எனக்கு இங்கே கொஞ்சம் ஹிட் அடிக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரிங்களா. அது மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1ஆம் நம்பர் திரும்ப 1ஆம் நம்பர் எங்கே வருது அப்படின்னா திரும்ப வந்து மறுபடியும் 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 895 இல்லைனா 531 இந்த மாதிரி சின்ன நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. ஏன்னா அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப பெருசு. இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1ஆம் நம்பரோட பெரிய நம்பர் என்ன இருக்குது 3, 3 பெருசு என்ன இருக்குது 9. அப்போது இப்போ சின்ன நம்பருக்கு போல் நம்ம பெரிய நம்பருக்கு கொடுக்குறோம், பெரிய நம்பருக்கு போல் சின்ன நம்பருக்கு கொடுக்குறோம். இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் 8ஆம் நம்பர் திரும்பவும் வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். திரும்ப ரிப்பீட்டட் நம்பரில் 1 அல்லது 8 அப்படிங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகிரும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நீங்கள் என்ன நம்பருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆல் போர்டில் எனக்கு 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா, எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்து தான் தோணுது. 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக 1ஆம் நம்பர் கொடுக்கலாம், இல்லை ரிப்பீட்டட் நம்பராக வந்து நமக்கு என்ன கொடுக்கலாம் 8ஆம் நம்பர் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் எனக்கு இந்த 2 நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமாக ஆயிடுவே. இதை தாண்டி வரதான் நம்பர் கொடுக்கணும்னா 52லேருந்து 2ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் இங்கே உள்ள கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 52 பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 52க்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோமோ அதே சேம் தான் ஆடுறாங்க இல்லையா. இப்போ நேற்று 8ஆம் நம்பர் ஃபுல்லாக நீங்கள் ஹிட் அடிக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா, அதே மாதிரி 7ஆம் நம்பர் ஹிட் அடிக்கணும்னு நினச்சா அதே மாதிரி அடிச்சிச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவில் 1ஆம் நம்பராக இருக்கணும் இல்லை 8ஆம் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 8 மணி ஷோக்கு என்ன நம்பர் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 59 356, அதே மாதிரி 38 767 சரிங்களா. இதுதான் நமக்கு சூப்பராக வின்னிங் வரும். ஏன்னா 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணக்கே வேண்டியதில் ரொம்ப சிம்பிளாகவே ஆடிடுவாங்க. நம்ம கணக்கில் இருக்க நம்பர் அப்படியே கொடுத்துட்றோம், நீங்கள் அப்படி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா 7க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 7க்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே சேம் நம்பர் வந்து திரும்ப 8ஆம் நம்பர். ஏன் 8ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா, முதல்ல 7க்கு 8 தான் கொடுத்தாங்கல்ல, அதே சேம் நம்பர் 3க்கு 7 கொடுத்துருக்காங்க. அதே சேம் நம்பர் 8க்கு 3 3க்கு 8, அதே சேமில் 7க்கு 8 8க்கு 7ங்கிற நம்பர் மறுபடியும் 8ஆம் நம்பர் திரும்ப வந்து ஏ போர்டில் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். 2 ட்ராவிலையுமே நமக்கு ஏ போர்டில் 8ஆம் நம்பர் தான் கொடுக்குறோம். பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வருதானே. இல்லை அது நீங்கள் ஆல் போர்டில் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் கூட நீங்கள் ஆல் போர்டில் வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் எனக்கு அப்படி தான் தோணுது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குது சரிங்களா. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மறுபடியும் இங்கேயே இதே இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 1ஆம் நம்பர் வருதுன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 6க்கு 1ன்னு வரணும், இல்லை 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வரணும். இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன நம்பர் ஆடுனாங்க அப்படின்னா 2 1 பேஸ் பண்ணி ஆடுவாங்க. இல்லைங்க அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போகிறாங்கன்னா 8 9 மேலே கொடுத்தாங்களா, மேலே கொடுத்தோம்னா 8 9 அதை பேஸ் பண்ணி ஆடிடுவாங்க. வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் தான் கொடுக்குறேன். அதே மாதிரி 5ஆம் நம்பர்னால் 7க்கு 5ங்கிற நம்பர் எப்போயுமே கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர் தான், அதில் மாற்றம் இல்லை. 7க்கு 5 வருதா அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம என்ன 215 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை பட்சத்தில் வராத பட்சத்தில் 895 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு பேசிக்காக அந்த கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்த இடத்துக்கு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு இன்னொரு நம்பர் எனக்கு 7ஆம் நம்பர். பேசிக்காக நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. அதே மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு 9ஆம் நம்பர் இதே சேம் நம்பர் தான், மேலே கொடுத்துருக்க அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் வருது. அதே கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். செம்மையாக மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, என்ன கொடுத்துருக்கோம் 82 19, அதே மாதிரி 82 19 தான் இங்கேயும் கொடுக்குறோம். நம்பர் போர்டு வைஸாக மாறுறதை தவிர ஆனால் நம்பர் ஒரே சேம் நம்பராக தான் கொடுத்துருக்கோம். 2மே ஆல் போர்டு ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கோம். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். ஏன் அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக, 1ஆம் நம்பர் கணக்கில் வருது, 9ஆம் நம்பர் கணக்கில் வருது, 2ஆம் நம்பர் கணக்கில் வருது. இதுதான் 2 போர்டுலையுமே 2 ட்ராவிலையுமே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. இதை கணக்கு வச்சு தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. என்றைக்குமே வராது இப்படி
இன்றைக்கி தான் கொஞ்சம் ரேராக வந்து 82-19 82-19ன்னு 2 ட்ராவிலையுமே நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அழகாக வந்து வின்னிங் எடுத்துடும். அது மாதிரி தான் சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா நம்ம நேற்றே 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங். 7க்கு 8 வருமா நீங்கள் டவுட் பட்டிருப்பீங்க. நான் டவுட்டே படலை, அப்படியே கொடுத்தேன் வந்துருச்சுல. அது மாதிரி தான் சொல்கிறேன் நான். 7க்கு 8ங்கிற நீங்கள் வச்சுன்னா டபுள் ஏழு வந்துச்சு. அந்த 7 நம்ம 8ஆம் நம்பர் தான் சஜஷன் பண்ணோம். 8ஆம் நம்பர் தான் வரும் அப்படின்னா அதே மாதிரி தான் வருது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க 8க்கு 7 7க்கு 8 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 7க்கு 8 கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7க்கு 8 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 7க்கு 8 அதே 7க்கு 8 தான் நமக்கு இங்கே 7க்கு 8 திரும்ப கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இது அப்படியே கொடுத்து அப்படியே இங்கே மாற்றி இப்படி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே வச்சுட்டாங்க. அதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.